கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளை சுகமாக்கும் வல்லமையுடைய தேவன். அவர் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிற தேவன். ஏனென்றால் நாம் சுகமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். இயேசு மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இங்கே இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் போது முதலாவதாக அவன் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தான். அவன் படுகிற கஷ்டம், குஷ்டரோகம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வேதனை நிறைந்த நிந்தையான ஒரு வியாதி. ஆனாலும் அந்த நேரத்திலும் சுகம் வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்று தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். தேவனாலே அந்த குஷ்டரோகத்தை நீக்க முடியும், அதற்குள்ள வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்ற தன்னுடைய விசுவாசத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வியாதிகளை தேவனிடத்தில் உம்முடைய சித்தம் என்ன என்று அறிந்து தேவனாலே நம்முடைய வியாதிகளை சுகமாக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு சுகம் தருவார். இந்த குஷ்டரோகி அப்படி சொன்ன உடனே இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகிகளை கண்டாலே எல்லாரும் விலகி போவார்கள், ஓடி போவார்கள். குஷ்டரோகம் பிடித்தவர்களை பாளையத்துக்கு புறம்பே தான் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையுடைய ஒரு மனிதனை இயேசு கையை நீட்டி தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய வியாதிகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டுமென்றால் அங்கே தேவனுடைய சித்தமும் ஒன்று தேவைப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நாம் சுகமடைய வேண்டும் என்பதையே விரும்புவார். ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர். ஒரு குயவன் ஒரு மண்பாண்டம் செய்யும் பொழுது அது அழகாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவான். அதே போன்று நம்மை படைத்த தேவனும் கூட நாம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புவார். அவர் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்ன உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வியாதிகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்கள் வியாதிகளை சுகமாக்குற தேவன் என்றும், நாங்கள் வியாதிகளிலிருந்து சுகமடைய தேவனுடைய சித்தம் வேண்டுமென்றும், நாங்கள் தேவன் எங்களை சுகமாக்க வல்லமையுடையவர் என்பதை விசுவாசிக்க வேண்டுமென்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனையே தந்த தேவன், எங்களுடைய நோய்களை சிலுவையில் சுமந்த தேவன், எங்களுக்கு சுகம் தராமல் இருப்பதெப்படி என்ற ஆழமான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் தாமே ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை ஒவ்வொருவரும் வாழ கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.